நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ற டாப்பிக்கை பார்த்த உடனே நானும் ஒருவேளை நமக்கு தான் அந்த டாபிக்லாம் கிடைச்சிருக்கு போல, இனி ஜாலி தான் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஜாலியா உள்ள போனாங்க. உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்தியன் 2 படத்தை அந்த அளவுக்கு பங்கமா மீம் போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க. அதை நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அதுல என்னென்ன மீம், யாரை கலாய்ச்சி எப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கமலஹாசன் மற்றும் சங்கர் ரசிகர்களே ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இந்தியன் 2 படத்தை லைக்காவின் பணத்தை எந்த அளவுக்கு வீணடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீணடிச்சு விளையாடி இருக்காரு சங்கர் அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் ரசிகர்களே மீம் போட்டு வெளுத்து வாங்கி வராங்க. இந்தியன் 2 படத்தை இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் ப்ரொமோஷன் செய்தது எல்லாம் உச்சக்கட்ட மோசடித்தனம் அப்படின்ட்டு நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வராங்க. பரிதாபங்கள் டீமுக்கு ஒரு மாசத்துக்கான கண்டென்ட் சிக்கிடுச்சு. ஏகப்பட்ட மீம்கள் இணையத்தில் தீயாக பரவி வருது. பொதுவாகவே ஹேட்டர்கள் தான் இது போல செய்வாங்க என்கிற நிலை தாண்டி இந்த முறை ரசிகர்களே செஞ்சது தான் ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6 ஆண்டு கால போராட்டத்தில் ஒரு படம் வெளியானாலே கண்டிப்பா இது போலதான் இருக்கும். ஆரிய கஞ்சி பழைய கஞ்சி என்பது போல இந்தியன் 2 படத்தை ஆரம்பித்த வேகத்திலே எடுத்திருந்தா கூட அந்த படம் தப்பித்திருக்கும். ஃபேஸ்புக்கில் இருந்து ரசிகர்கள் எக்ஸ்தலத்திற்கு அதை விட அட்வான்ஸாகவும் சென்று விட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக ரசிகர்களுடன் படம் கனெக்ட் ஆகவே இல்லை. அதையெல்லாம் மறந்து விட்டாலும் இந்தியன் தாத்தா வர்மக்கலை மூலம் 6 பேக் வைக்கும் காட்சியெல்லாம் ஸ்பூஃப் மூவியில் கூட வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு வராங்க. இந்தியன் படத்துல 75 வயதான தாத்தாவாக சேனாபதி கதாபாத்திரத்தை சங்கர் உருவாக்கியிருப்பாரு. அந்த சேனாபதி அதிகம் பேச மாட்டாரு. அவர் செய்த ஆக்ஷன் செயல்கள் கூட யதார்த்தமாகவே இருக்கும். கையெழுத்து போடும்போது கை நடுங்கும். உடல் மொழி, பாவனை எல்லாம் கமலஹாசன் பார்த்து நடிச்சிருப்பாரு. ஆனா அவரை போய் குரலி வித்த காட்ட வைத்து விட்டாரு சங்கர் என படத்தின் இயக்குனரை தான் ரசிகர்கள் திட்டி மீம் போட்டு வராங்க. சேனாபதினு வாயிலேயே கன்றாவியா ஒரு பீஜம் போட்டுட்டு நீ மட்டும் எங்க நைஸா எஸ்கேப் ஆக பாக்குற என அனிருத்தையும் நெட்டிசன்கள் மீம் போட்டு விளாசி வராங்க. எந்த ஒரு பாடலும் ஈர்க்கவில்லை. பின்னணி இசை ரொம்ப மோசம் என ட்ரோல் செஞ்சிருக்காங்க. பரிதாபங்கள் டீமுக்கு ஒரு மாசத்துக்கு கண்டென்ட் கிடைச்சிடுச்சு என்று இன்னொரு மீமையும் போட்டிருக்காங்க. சங்கர் சார் கதையாக எழுதும் போது அவரை யாரும் தடுத்து நிறுத்தலையா என்று கமல் சார் எப்படி இதுக்கெல்லாம் ஓகே சொல்லி உள்ள வந்தாரு. பாவம், பணம் போட்டது லைக்கா தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மணிரத்னம் பொன்னியின் செல்வன் எடுக்கிறேன்னு உடைத்த ஃபர்னிச்சர் போதாதுன்னு சங்கர் இந்தியன் 2 எடுத்து அதை விட பெரிய ஃபர்னிச்சரை உடைச்சு விட்டாரு அப்படின்ட்டு பங்கமாக கலாய்ச்சிருக்காங்க. இந்தியன் 2 இந்த நிலை என்றால் இந்தியன் 3 மற்றும் கேம் சேஞ்சர் படங்களின் நிலை அவ்வளவுதான், அது முடிந்தது என்று மீம் போட்டு வராங்க. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து இல்லாம மறந்துட்டா உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. இந்த மாதிரியான மீம்ஸ் எல்லாம் பார்த்து யாரெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் guys, இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.